ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகன்றனை யான கொழுந்தினை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. இன்னைக்கு நாம பார்க்க போறது, நம்ம என்ன பத்தி பேச போறோம்னா, நந்தனார் 63 நாயன்மார்கள்ல நந்தனாருங்கிற ஒரு அடியாரை பத்தி பேச போறோம். செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன் என்று சுந்தரரால் பாடப்பட்ட நாயனார். இவர் அவதாரம் செய்தது எங்கன்னா, சோழ நாட்டில் அமைந்துள்ள ஆதனூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல தான் இவர் அவதாரம் செய்த ஊர். இவர் பறையர் குலத்தில் தோன்றியதாக வரலாறு சொல்லுது. வரலாற்றில் இவர் பறையர் குலத்தில் தோன்றியதா சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற இந்த சமுதாயத்துல நந்தனார் ஒருவர் மட்டும் தினமும் குளிக்கும் ஒரு வழக்கம் உடையவர். தினமும் குளிப்பாரு, பஞ்சாட்சரம் தரிப்பாரு, விபூதி பூசுறது, பஞ்சாட்சரம் தரிக்கிறது, இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை பற்றிருக்காங்க. எல்லாரும் இவரோட இந்த பழக்கத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு அதிசயமா தோணுது. என்னடா நந்தா, இப்படி எல்லாம் உடம்பெல்லாம் சுண்ணாம்பு பூசிக்கிட்டு அலையிறையே, இதனால உனக்கு என்ன கிடைக்க போகுது? இப்படி சுண்ணாம்பெல்லாம் பூசிக்கிட்டு அலைகிறதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நந்தனார எல்லாரும் கேலி கிண்டல் பண்றாங்க. நந்தனார் என்ன சொல்றாரு அவங்க கிட்ட, எங்க வாடா, எல்லோரும் வாங்க, சிவநாமத்தை உச்சரிக்கிறதுன்னு பலன் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவநாமத்தை உச்சரிக்கிறத பத்தி அவங்களுக்கு சிவபக்தியை அவங்களுக்கு ஊட்டுறாரு. அதை பத்தி அவங்களுக்கு சொல்றாரு. சைவ சமயத்தை பத்தி சொல்றாரு, சிவத்தை பத்தி சொல்றாரு. எல்லோரும் இவர் பேச்சை கேட்டு அவர்களுக்கும் ஒரு ஆனந்தம், மகிழ்ச்சி. அப்படி இருக்கும்போது இவர் என்ன சொல்றாரு, ஒரு நாள் அருகில் இருக்கும், அவர் ஊர்ல அருகில் இருக்கக்கூடிய ஆதனூருக்கு அருகில் இருக்கக்கூடிய திருப்புங்கூர் அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு சிவாலயத்துக்கு எல்லோரையும் அழைச்சிட்டு போகணும் அப்படின்னுட்டு திருவுள்ளம் கொண்டு எல்லோரையும் அழைச்சிட்டு போறார். இந்த திருப்புங்கூர் ஆலயத்துக்கு அங்க போனாரு, தரிசனம் பண்றாரு. தரிசனம் பண்றதுக்கு போகும்போது இவர் சமுதாயத்தை, அந்த காலத்தில் வழக்கப்படி இவர் சமுதாயத்தை அந்த ஆலயத்துக்கு உள்ள போக மாட்டாங்க. வெளியே நின்று தரிசனம் பண்ணணும் அப்படின்னு திருவுள்ளம் கொண்டு எல்லோரும் வெளியே நின்று தரிசனம் பண்றாங்க. அந்த கோவில் வாசல்ல இருக்கிற அந்த நந்தியானது உள்ள இருக்கிற மூர்த்தியை தரிசனம் பண்ண விடாமல் மறைச்சுக்கிட்டு இருக்கு. எல்லோரும் சொல்றாங்க, நந்தா என்னடா தரிசனம் பண்ற, சாமியை தரிசனம் பண்ணணுங்கிறதுக்காக கூட்டு வந்தையே, இந்த மாட்டை பார்க்கத்தான் நீ கூட்டு வந்தையா? இந்த மாடு தான் நம்ம ஊர்லயே சுத்திக்கிட்டு இருக்குது. திருவள்ளம் உயிரோட சுத்திக்கிட்டு இருக்கிற இந்த மாடு உயிரோட சுத்திக்கிட்டு இருக்குது. நம்ம ஊர்ல எல்லாம் இந்த மாடு உயிரோட சுத்திக்கிட்டு இருக்கு. நீ என்னடா இந்த கல் மாட்டை காட்டுறதுக்கு தான் நீ கூட்டு வந்தையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நந்தனார் எம்பெருமானை பார்த்து சொல்றாரு, எம்பெருமானி, உன்னை தரிசனம் பண்றதுக்காக நாங்க வந்தோமே, இந்த நந்தி இப்படி மறைச்சுக்கிட்டு இருக்குதே, நாங்க எப்படி தரிசனம் பண்றது? நீ கருணை காட்டக்கூடாதா? இந்த நந்தியை கொஞ்சம் விலகி இருக்க நீ சொல்லக்கூடாதா? நீ ஆணையிடக்கூடாதான்னு எம்பெருமான்கிட்ட வேண்டுறாரு. ஈசனின் திருவரு கருணையால் நந்தி விலகி இருக்குது. நந்தி விலகின உடனே ஆனந்த தரிசனம் கிடைக்குது. அந்த ஆனந்தத்தை பார்த்த உடனே நந்தனார் துள்ளுறாரு, குதிக்கிறார், ஓடுறாரு, ஆடுறாரு, துள்ளுறாரு, ஆனந்தத்துல குதிக்கிறாரு, மகிழ்ச்சி வெள்ளத்துல ஆனந்த தரிசனம் பண்றாரு. எல்லோரையும் தரிசனம் பண்ண சொல்றாரு. எல்லோரும் தரிசனம் பண்றாங்க. தரிசனம் பண்ணி முடிச்ச உடனே கோவில வலம் வர்றார். எல்லோரும் வலம் வராங்க. வலம் வரும்போது அந்த கோவிலை சுத்தி வரும்போது அங்க ஒரு குளம், அந்த குளம் தூர்ந்து போய் இருக்குது. அதையும் காணறார் நந்தனார். அதை கண்ட உடனே இந்த குளத்தை எப்படியாவது தூர் வாரணுமே, இதை தோண்டணுமே அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா இவருக்கு போதுமான நிதி இல்லை.
இவரோட வருமானம் ஒரு வருடத்திற்கு மாதத்திற்கு 30 படி நெல். அதுதான் இவரோட வருமானம். இந்த 30 படி நெல்லை வச்சு இவர் அந்த குளத்தை தோண்டணும் அப்படின்னா முடியாத காரியம். ஐயனே, நான் என்ன செய்வேன்? இந்த குளத்தை எப்படியாவது தூர்வாரணுமே, நீதான் திருவுள்ளம் கொள்ளணும். திருவுள்ளம் கொண்டு இந்த குளத்தை தூர்வாடுறதுக்கு ஏதாவது கருணை காட்டணும்னு ஈசனிடம் வேண்டுறாரு. ஈசன் என்ன செய்யறாரு? அவரோட மகனான கணபதிட்ட சொல்றாரு, நீ போய் இந்த தோண்டப்பா, அந்த குளத்தை தோண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட உத்தரவு போடுறாரு. கணபதி அந்த குளத்தை தோன்றுறாரு. குளத்தை தோண்டி முடிச்ச உடனே கணபதிக்கு விநாயக பெருமானுக்கு கூலியாக 5 படி நெல்லை கொடுக்கிறார். விநாயக பெருமான் என்ன செய்யறாரு? அவர் கூலியாக பெற்ற அந்த 5 படி நெல்லையும் கொண்டு போய் ஈசனின் திருவடியில கொண்டு போய் வைக்கிறார். ஈசன் என்ன செய்யறாரு? என்னோட பக்தன் அவன் கொடுத்த அந்த நெல்லை, இன்னொரு விஷயம், ஒரு மகன் முதலில் உழைத்த சம்பளம் ஊதியத்தை முதல் மாதம் முதல் ஊதியத்தை தகப்பனிடம் கொடுக்கணும் அப்படிங்கிறது விதி. 2ஆம் ஊதியம் தாயிட்ட கொடுக்கணும். இந்த முதலில் கிடைத்த அந்த ஊதியத்தை தகப்பன் காலடியில் கொண்டு போய் விநாயக பெருமான் சமர்ப்பிக்கிறாரு. அந்த நெல்லை ஈசன் என்ன செய்யறாருன்னா, என்னோட பக்தன் கொடுத்த நெல்லாச்ச, இந்த நெல்லை நீ என் காலடியில் வைக்கக்கூடாது, இதை தலைமையில வைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இவர் என்ன பண்றாரு? அந்த 5 படி நெல்லையும் எடுத்து தலைமையில வைத்துக் கொள்றார். அங்க கங்கையும் இருக்கக்கூடிய இடம். சிவபெருமான் தலைமையில கங்கையும் அங்கதான் இருக்கிறான். நனை ஈரப்பதம், நெல் நினைக்கும் இல்லையா? இது கவனிக்க வேண்டிய விஷயம். அந்த நெல்லை தலைமையில வைக்கிறாரு, வச்சுக்கிறாரு. இதையெல்லாம் கண்ட அந்த நந்தனார் ஆனந்த கூத்தாடி ஊர் வந்து சேர்றாரு. ஊருக்கு வந்த உடனே இவர் சொல்றாரு, சிதம்பரம் போக வேண்டும் அப்படிங்கிறது இவர் நெடுநாளோட ஆசை. என்றாவது ஒரு நாள் சிதம்பரம் போக வேண்டும், சிதம்பர தரிசனம் காண வேண்டும் என்பது இவர் வெகு நாள் ஆசை. சிதம்பரம் போக வேண்டும் என்று சொல்வார். ஒவ்வொருத்தரிடம் கண்டவர்களெல்லாம் சொல்வார். அவர் ஊராரிடம் கண்டவர்களெல்லாம் சொல்வார், நான் சிதம்பரம் போக வேண்டும், நாளை சிதம்பரம் போக வேண்டும் பார். ஊரில் உள்ள இவரை பார்த்தவர்கள் சொல்வார்கள், நந்தா சிதம்பரம் போகணும்னு சொன்னியாப்பா, நீ சிதம்பரம் போக போறியா? எப்போ போக போறேன்? அப்படி மறுநாளைக்கு போக போறேன். மறுநாளும் கேட்பாங்க. இன்னொருத்தர் கேட்பாரு, நந்தா சிதம்பரம் போகணும்னு சொன்னியே, சிதம்பரம் என்னைக்குப்பா போக போறேன் அப்படின்னு அடுத்து ஒரு நாள் கேட்டாங்க. அன்னைக்கும் சொல்லுவாரு, நான் நாளைக்கு போக போறேன். இப்படியே கொஞ்ச காலம் போடிக்கிட்டு இருந்தது. என்றைக்கு போவது? நாம அந்த காலத்து வழக்கப்படி இந்த சமுதாயத்தர்கள் ஆலயத்துக்குள்ள போகிறதுக்கு யோசிக்கிற ஒரு காலம். அதுவும் ஒரு காரணம் அவர் யோசிச்சதுக்கு. இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு நந்தனார். நாளைக்கு போறேன், நாளைக்கு போகிறேன், நாளைக்கு போறேன். கடைசியில இவர் நந்தனாருங்கிற இவர் பேரு நாளை போவார், தினமும் நாளை போவார், நாளை போவார்னு இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால இவருக்கு பேரு நாளை போவாருங்கிற பேரே இவருக்கு வந்துருச்சு. திருநாளை போவார் ஒரு அடைமொழியோட சொல்றதுனால இவர் திருங்கிற ஒரு அடைமொழியை சேர்த்து திருநாளை போவார் அப்படின்னு இவருக்கு ஒரு பெயரும் வந்தது. நந்தனார் என்ற அந்த திருநாளை போவார். இப்படியே ஒவ்வொரு நாளா கடந்து போச்சு. ஒரு நாள் இவர் எப்படியாவது சிதம்பரம் போயே ஆகணும், துணிஞ்சு போயே ஆகணும். அதுக்கு என்ன செய்யணும்? நம்ம முதலாளியிடம் போய் நாம அனுமதி கேட்கணும். நம்ம முதலாளிகிட்ட அனுமதி கேட்டுட்டு ஒரு நாள் நம்ம சிதம்பரம் போயே ஆகணும் அப்படின்னு நினைத்தார். ஒரு ஐயரிடம் தான் இவர் வேலை பார்க்குறாரு. அந்த ஐயர்கிட்ட போயிட்டு இவர் சொல்றாரு, ஐயே, நான் சிதம்பரம் போக வேண்டும், நீங்க அனுமதி தரணும். ஏண்டா நந்தா, 40 வேலி நிலம் இருக்குதாடா, இந்த நிலத்தெல்லாம் உழணும்,
அந்த நிலத்தெல்லாம் பராமரிக்கணுமாடா, நீ இதெல்லாம் விட்டு போட்டு நீ எங்கடா சிதம்பரம் போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க, வேலையை பாருடா போடா அப்படிங்கிறார். மறுபேச்சு இவருக்கு பேச முடியல. திரும்பவும் வராரு. மறுநாள் போறாரு. போயிட்டு ஐயர்கிட்ட போகிறாரு. ஐயனே, சிதம்பரம் போக வேண்டும். என்னடா நந்தா, சிதம்பரம் போகணும் சிதம்பரம் போகணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கியாடா, போடா, வேலையை பாருடா, வேலை நிறைய, எவ்வளவு வேலை இருக்கு, நிரம்ப வேலை உண்டு, போய் வேலையை பாருடா, சிதம்பரம் போகணும். மறுநாளும் வாரான். ஐயனே, சிதம்பரம் போக வேண்டும், கருணை காட்டுங்கள். ஏண்டா நந்தா, சிதம்பரம் போகணும், என்னடா உனக்கு பித்து பிடிச்சு போச்சாடா அப்படின்னு கேட்கிறார். ஐயனே, அந்த கனக சபாபதியின் மேல் எனக்கு பித்தமது தான் பிடித்து விட்டது. பித்தமது தெளிந்திட மருந்தொன்று இருக்குது. அந்த மருந்து வேற எதை தின்றாலும் இந்த பித்தம் தெளியாது. கனக சபாபதி அவரை அந்த சிதம்பரநாதனை தரிசித்தால் ஒழிய எனது பித்தம் தெளியாது. சிதம்பரநாதனை தரிசிக்க எனக்கு அனுமதி வேண்டும். ஈசனே, ஐயனே, அனுமதி தாரும். என்னடா நந்தா, போடா, போய் வேலையை பாருடான்னு அனுப்புறார். புலம்பிக்கிட்டே நந்தர் வரார். சிதம்பரம் போகாமல் இருப்பேனோ, என் ஜென்மத்தை வீணாக கழிப்பேனோ. எம்பெருமானே, கருணை காட்டணும்னு ஈசனை நினைத்து வேண்டிட்டு மீண்டும் மறுநாளும் வீட்டுக்கு போகிறாரு. மறுநாள் வராரு. வந்து ஐயர்கிட்ட மறுபடியும் கேட்கிறாரு. என்னடா நந்தா, என்னடா ஆயிற்று உனக்கு? ஐயனே, அங்க என்னடா இருக்குது? சிதம்பரத்துல அப்படி என்னதான்டா இருக்குது? சிதம்பரத்துக்கு போகணும், சிதம்பரத்துக்கு போகணும். ஐயனே, கனக சபாபதி தரிசனம் ஒரு நாள் கண்டால் கழிதீரும். மனதை புண்ணாக பண்ணாமல் ஒரு தரம் போய் வா என்று சொல்லையே. காலமெல்லாம் உனக்கு உமரிட்ட உழைத்துக்கிட்டு தான் இருந்தேன். உள்ளங்காலில் வெள்ளெலும் பாட ஓடி உழைத்தனையே, உண்டதும் உறங்கின தந்தியில் வேறே நான் ஒரு பயன் அறிந்திலையே. ஐயனே, உண்டதும் உறங்கினதை தவிர வேறு என்ன எனக்கு அறியும்? காலபாசத்தில் என்னை காட்டிக் கொடாமல் காப்பாற்றிடும் ஐயேன்னு வென்றார் ஐயர். ஐயனே, எனக்கு காலபாசத்தில் என்னை காட்டிக் கொடாமல் காப்பாற்றிடும் சொல்றார். அருணகிரிநாதர் அதான் சொல்வாரு. மங்கு பொழுது கடிதே மயிலின் மிசை வரவேணும்னு அருணகிரிநாதர் சொல்வார். இன்னொரு பாட்டுல சொல்லியிருப்பாரு அருணகிரிநாதர். காலன் எனை அணுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாயேன்னு சொல்றார். ராமஸ்வரத்தை எடுத்துக்கிட்டா, தேடி அந்தகன் வெகுண்டு சீரிமேறி என்னிடம் நாடி வந்த போது காவாய் ராமராமராமனின்னு ராமஸ்வஸ்திரத்துல அவருன்னு சொல்றார். ஒருவனுக்கு முக்தி கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு இயற்கையான ஒரு மரணம் கிடைச்சது. யமதூதர்கள் வந்து நாம காலன் வந்து அழைத்துட்டு போகிற மாதிரி இருந்தா நமக்கு பிறவி உண்டு. அருணகிரி அதனால தான் சொன்னாரு, காலன் எனை அணுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாயே அப்படின்னு சொல்றார். மங்கு பொழுது உயிர் மங்கி போகிற அந்த சமயத்துல மங்கு பொழுது கடிதே மயிலின் மீசை வர வேணும். உயிர் போகிற அந்த நேரத்துல மயிலின் மீது வந்து எனக்கு நீ காட்சி கொடுத்து அருளணும், எனக்கு நீதான் எனக்கு மோட்சத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். முருகன் சொல்வார், முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கரை சத்தி சரவண முத்திக்கு ஒரு வித்து குருவர என ஓதும். முத்திக்கு ஒரு வித்து குருவரன் அப்படின்னா இன்னொரு வித்து இருக்கா இல்லையா? முத்திக்கு ஒரு வித்து குருவரன், அப்ப இன்னொரு வித்து இருக்கு. ஒரு வித்து குருவரன் அப்படின்னா இன்னொரு வித்து அப்ப இருக்குன்னு அர்த்தம். இதான் தமிழ். இன்னொரு வித்து சிவபெருமான். அருணகிரி இப்படி சொல்றார்.
விஷயம், ராமன் கிஷ்கிந்தாபுரிக்கு போறான். அங்க சுக்ரீவனை சந்திக்கிறான். சுக்ரீவனை சந்திக்கும் போது அந்த நிகழ்வு, சுக்ரீவன் ராமனையும் லட்சுமணனையும் வீட்டுக்கு அழைச்சிட்டு போறான். ராமனும் லட்சுமணனையும் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகும்போது சுக்ரீவன் வீட்டுல போய் அவன் இன்று உங்களுக்கு உணவு என் வீட்டில் அன்னம் புசிங்க அப்படின்னு சொல்லி கூட்டுட்டு போகிறான். எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுட்டு ராமரும் லட்சுமணனையும் கூட்டுட்டு போகிறான். அங்கே ராமனும் லட்சுமணனும் உட்காந்து இலைய போடுறான். பட்சணங்கள்லாம் வைக்கிறான் சுக்ரீவன். சுக்ரீவன் எல்லாம் தண்ணி வைக்கிறான், பட்சணங்கள் வைக்கிறான், உணவு பரிமாறுறான். பரிமாறிக்கிட்டு இருக்கும்போது தான் ராமன் அப்பத்தான் சொல்றான் சுக்ரீவனை பார்த்து, நீயும் மனையாளை புரிந்தனையோ அப்படின்னு. ஏன்னா அந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு வீட்டுல ஒரு மனைவியானவள் பரிமாறுவா, ஒரு பெண் பரிமாறுவாள். இந்த இடத்துல இவன் பரிமாறுறானே, அப்ப இவன் வீட்டுல இவன் மனைவி இல்லையா அப்படிங்கிறத நினைக்கிறாரு. நீயும் மனையாளை பிரிந்தனையோ அப்படின்னா அப்ப நானும் பிரிந்திருக்கேன். இதுதான் தமிழ். முத்திக்கு ஒரு வித்து குருவரன் அப்படின்னா இன்னொரு வித்து இருக்கு. முக்தி கொடுக்கக்கூடியவது ஈசன் தான் சொல்றாரு. காலன் வந்து என்னை அணுகி போயாச்சுன்னா, என்னை அணுகலாம் அப்படின்னா எனக்கு முக்தி கிடைக்காது. காலன் என்னை அணுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாயேன்னு அருணகிரி சொல்றாரு. அதற்தான் நந்தனாருன்னு சொல்றாரு. காலபாசத்தில் என்னை காட்டி கொடாமல் காப்பாற்றிடும் ஐயே அப்படின்னு. ஐயனே, காலபாசத்தில் என்னை காட்டி கொடாமல் சிதம்பரநாதனை தரிசனம் செய்ய நீர் உத்தரவு தாரும். சிதம்பரநாதனை தரிசனம் செய்ய உத்தரவு கொடுத்தால் ஐயனே நான் முக்தி பேர் அடைவேன். சரிடா, நந்தா போயிட்டு வாடான்னு ஆலோசனை பண்ணி சொல்றேன், போயிட்டு வாடாங்கிறாரு. நந்தனார் மன குழப்பத்தோடு வீட்டுக்கு வரார். அப்பதான் ஐயர் சொல்றாரு, நந்தா ஒண்ணு செய், நமக்கு 40 வேலி நிலம் இருக்கு. இந்த 40 வேலி நிலத்தையும் விதைச்சு களைகளெல்லாம் வெட்டி களை எடுக்கணும். இந்த பணிகளெல்லாம் செய்து முடித்து இதெல்லாம் அறுவடைகளை எல்லாம் முடித்து அதன் பின்பு உன் விருப்பப்படி நீ சிதம்பரம் போகலாமடா, சென்று வா. ஐயனே, 40 வேலி நிலத்தை நான் எப்போது பயிர் செய்வது, எப்பொழுது அறுவடை செய்வது, நான் எப்பொழுது சிதம்பரம் போவது? ஐயே, கருணை காட்டுங்கள் மன்றாடி கேட்கிறார் நந்தனார். வீட்டுல போய் படுக்கிறார் நந்தனார். இரவெல்லாம் சிந்தனை, சிதம்பரநாதா நான் எப்போது உன்னை தரிசனம் செய்ய வருவேன்? எனக்கு கருணை காட்டக்கூடாதா? சிந்தித்து கொண்டே உறங்கினான். மறுநாள் காலையில என்ன நடந்துச்சு? நந்தனார் 5 படி நெல்லை கொடுத்தாரு இல்லையா, அதை அவர் தலை மேல வச்சிருக்காரு. அந்த கங்கை அதை நினைச்சுக்கிட்டு இருக்கு. அந்த 5 படி நெல்லை ஈசனே விதைச்சார். 40 வேலி நிலங்களையும் ஈசனே விதைச்சாரு. அவரோட அருட்கருணையால் 40 வேலி நிலங்களும் நெல் மணிகளாக காட்சி கொடுத்தது. பக்கத்து வயல்காரர்கள்லாம் வந்து சொன்னாங்க, ஐயரே, என்ன வயல்கள் எல்லாம் நெல் மணிகள் எல்லாம் உதிர்ந்து விடும் போல இருக்கு, நெல் மணிகள் எல்லாம் உதிர்ந்து போகிற அளவுக்கு இருக்குதே, நீர் வயலை போய் பார்க்கலையா, அறுவடை செய்யலையா? காலம் தாழ்த்தாமல் அறுவடை செய்யுங்கள், காலம் தாழ்த்தினால் நெல் மணிகள் எல்லாம் உதிர்ந்து விடும் ஐயா அப்படின்னு. ஐயருக்கு குழப்பம், என்ன விந்தை, இவர் பக்கத்தில் உள்ள வேறு யாராவது ஒரு வயல்களை பார்த்து நம்மிடம் கூறுகிறார்களா, நமது வயல்களைத்தான் பார்த்து கூறுகிறார்களா?
ஆச்சரியம். கணக்கு பிள்ளைய கூப்பிடுறாரு. கூப்பிட்டு, ஐயா அங்க வாரும் ஐயா, நீர் போய் நிலத்தை போய் பார்த்துட்டு வாரும், என்ன நடந்துச்சுங்கிறத போய் பார்த்துட்டு வாருங்கிறத அனுப்புறாரு. கணக்கு பிள்ளையும் பார்க்கறதுக்காக போறாரு, நிலத்தை போய் பார்க்கறதுக்கு போறாரு. ஐயா உண்மைதான் ஐயரே, 40 வேலி நிலங்களும் நெல் மணிகள் இப்ப அறுவடை செய்யறதுக்கு தயாராகத்தான் இருக்கு. அவர் சொன்னது உண்மைதான், நாம இப்பவுமே அறுவடை செய்யலாம், தயார் நிலையில தான் இருக்கு, அறுவடை செய்யலாம்னு தான் சொல்றாரு. என்ன பண்றான் ஐயர்? அப்பமும் குழப்பம். என்னடா இது, நந்தனே நேற்று தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் 40 வேலி நிலங்களையும் விதைக்கணும், அறுவடை செய்யணும்னு அவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தோமே, அதுக்குள்ள இவர் வந்து இப்படி சொல்லிட்டு போறாங்களே, 40 வேலி நிலங்களும் அறுவடைக்கு தயாராக இருக்குதுன்னு சொல்றாரு. இது என்ன நடந்துச்சு, என்ன இவங்க ஏதோ சொல்றாங்க, நாம நேரடியாகவே போய் பார்த்துட்டு வருவோம்னு சொல்லிட்டு நிலங்களை ஐயரு நேரடியாகவே பார்க்க வராரு. பார்க்க வரும்போது கண்ட காட்சிகள் வியப்பு. நெல் மணிகள் எல்லாம் முதிர்ந்த நெல்மணிகளாக இருக்கிறது. ஐயர் பார்த்தார், நந்தன் சிதம்பரம் போகணும்னு சொன்னானே, இவர் அந்த ஈசனோட திரு விளையாடல் தான் இது. நாள்தோறும் இருவேளை பூஜை செய்கிறோமே, வேத பாராயணமும் தினமும் வேத பாராயணம் செய்கிறோமே, இருவேளை பூஜை செய்கிறோமே, நமக்கு நம்மளை விட அந்த நாள் என்ன இவன் பூஜை செய்கிறான், இவன் என்ன ஏதோ பிதற்றுகிறான், இவனுக்கு ஏதோ அப்படின்னு சாதாரணமாக நந்தனை நினைத்தோமே. இறைவனோட முழு அருட்கடாட்சமும் அவனுக்கல்லவா இருந்திருக்கிறது. நந்தனின் பக்தியை நாம சரியா புரிந்து கொள்ளாமல் இருந்தோமே. ஈசனின் கருணை முழு கடாட்சமும் நந்தனாருக்கெல்லாம் இருந்திருக்குது என்பதை நாமல் அறியாமல் இருந்தோமே என்று மனம் நொந்து நேரடியாக நந்தனார் வீட்டுக்கு செல்கிறார். ஓடோடி செல்கிறார் ஐயர். நந்தனிடம் சென்று, நந்தா, அடியேன் செய்த பிழையை பொறுத்தருள வேண்டும். ஐயரே, நந்தா, அடியேன் செய்த பிழையை பொறுத்தருள வேண்டும். மகா பாதகத்திலாய் நான் செய்தேன். நந்தன் காலில் நெடுஞ்சான் கிடையாக விழுந்தார். நந்தா, நந்தனுடைய இரு கால்களையும் ஐயர் பற்றி கொண்டு எனக்கு உபதேசம் கொடு என்று மன்றாடி கேட்டார் ஐயர். நந்தர் ஐயர் எதுக்கு உபதேசம் கொடுத்தார்? அந்த நேரத்தில் ஒரு அசரீரி ஒலித்தது. நந்தா, சிதம்பரம் கிளம்பி வா என்று ஒரு அசரீரி கேட்டது. ஐயர் கண்ணீர் வடித்து நின்றார் அந்த இடத்தில். நந்தனார் சிதம்பரம் சென்றார். சிதம்பரம் போன உடனே அங்கேயும் தீட்சிதர்கள் வாழும் வீடுகள் அவர் கோவிலுக்கு போகிற வழியில தீட்சிதர்கள் வாழும் வீடுகளெல்லாம் இருக்குது. இந்த தெருக்குள்ள நாம எப்படி போகிறது யோசிச்சுக்கிட்டே நிற்கிறார். நாம எப்படி இந்த தீட்சிதர்கள் வாழும் வீடுல அங்க போன ஒரே வேத பாராயணங்கள், வேள்விகள், வேள்வி புகைகள், அவர் கண்ட காட்சிகள். இதற்கு ஊடாக நாம எப்படி செல்வது யோசிக்கிறார். நாமல் சாதி இவருக்குள்ள நம்ம போகக்கூடாது, என்ன செய்வது, வேறு வழியை தேர்ந்தெடுப்போம் என்று ஊரவே சுத்தி வரார். அந்த நாள் ஊரை சுத்தி வராரு. ஊரை சுத்தி வந்து ஏதாவது வழியை தேடுறாரு. அந்த நேரத்துலதான் ஒரு திண்ணையில வந்து படுத்திருக்கிறாருன்னு அந்த நந்தனார். நந்தா, நாளை நீ அக்னி பிரவேசம் செய், நீ சாதியில் கடையன் அல்ல, நீ நாளை அக்னி பிரவேசம் செய் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கனவுல வந்து சொல்றாரு.
தில்லைவாழ் தீட்சிதர்கள்டையும் அதே கனவா சொல்றாரு. என்னோடது பக்தன் ஒருவன் சிதம்பரத்திற்கு வந்திருக்கிறான், நாளைக்கு அவனுக்கு அக்னி வளர்த்து அவனை அக்னி பிரவேசம் செய்யறதுக்கு உண்டான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யுங்க. அவரோட தீட்சிதர்கள் கனவுலையும் வந்து சொல்றாரு. மறுநாள் காலையில தீட்சிதர்கள் எல்லாரும் எழுந்து வராங்க. வந்து இங்க வந்து பார்க்கறாங்க. அவர்கள் கண்ட காட்சி இறைவன் உணர்த்திய அனைத்து அம்சங்களோடும் நந்தனார் நின்றார். நந்தநாதரை பார்த்ததும், ஐயா, ஐயரே வணக்கம், இறைவன் கட்டளைப்படி ஹோமம் வளர்க்குறோம். அந்த ஹோமத்துக்குள்ள அக்னி இல்லை, ஹோமம். அந்த ஹோமத்துக்குள்ள நீர் பிரவேசிக்கணும், இறைவன் உத்தரவு. யா, அடியேனுக்கும் இறைவன் கூறினார், இறைவன் சித்தப்படியே நடக்கட்டும். நந்தனார் கூற அங்கு வேள்வி வளர்க்கப்பட்டது. அந்த வேள்விக்குள் நந்தனார் இறங்கினார். நந்தனார் இறங்கி வேள்வியை விட்டு வெளியே வரும் பொழுது முப்புரி நூலோடு பூநூலோடு நெற்றி நிறைய விபூதி தரித்து அந்தனர் உருவத்தில் வெளியே வந்தார். வெளியே வந்ததும் தரிசனம் பண்ண கருவறையை நோக்கி போனார். போகும்போதே இரண்டர கலந்தார். கனக சபாபதி என்ற நடராஜர் சிலையோடு இரண்டர கலந்தார். ஹர நம பார்வதி பதையே, ஹர நம மகாதேவா. என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண் உருவானாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.